நம்ம எல்லாருக்குமே புரோட்டீன் மேல ஒரு தனி கிரேஸ் இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் ஷேக் குடிக்கிறாங்க. டயட்ல இருக்கிறவங்க சிக்கன், பனீர்னு தேடி தேடி சாப்பிடுறாங்க. ஆனா உங்கள பார்த்து ஒரு டஃப்பான கேள்வி கேக்குறேன். நீங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுற அந்த புரோட்டீன் உங்க தசைக்கும் உடம்புக்கும் போய் சேருதா இல்ல வேஸ்டா வெளிய போகுதா? இன்னைக்கு புரோட்டீனை எப்படி 100% அப்சார்ப் பண்ண வைக்கிறது, அது எப்படி உங்க ஸ்கின் அந்த ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு டீப்பா பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் we are going to get awesome information every day. நீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் புரோட்டீன் சாப்பிட்டாலும் அது ஹாஃப் யூஸ்ட் ஃபியூவல் தான், அதாவது பாதி வேஸ்ட். பட் இதை வேஸ்ட்டை அவாய்ட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வேணும். அவர்தான் நம்ம ஃபைபர். பேசிக்கா ஃபைபர் ஆக்சுவலி என்ன பண்ணுது? ஃபைபர் உங்க வயித்துக்குள்ள ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி வேலை செய்யும். நீங்க புரோட்டீன் சாப்பிடுறப்போ அது சட்டுன்னு ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகி வெளியே போக கூடாது. ஃபைபர் தான் அதை ஸ்லோ பண்ணி வெயிட் பண்ணு, நல்ல டைஜஸ்ட் ஆகுன்னு நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ண டைம் தருது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபைபர் இல்லாம வெறும் புரோட்டீன் மட்டும் எடுத்தா உங்களை அறியாமலே ஒரு தப்பு நடக்கும். அது பேர் தான் பியூட்ரிஃபேக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபைபர் இல்லனா புரோட்டீன் உங்க பெருங்குடல்ல போய் தங்கி டைஜஸ்ட் ஆகாம அழுக ஆரம்பிக்கும். இதனால தான் ஹை புரோட்டீன் டயட் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஹெவி கேஸ், ப்ளோட்டிங் இல்ல ஃபெட்டிக் வருது. சோ ஃபைபர் இருந்தாதான் புரோட்டீன் ஃபியூவலா மாறும், இல்லனா அது டாக்ஸினா மாறிடும். இது டைஜஷனை மட்டும் இல்ல, உங்க லுக்கையும் அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேர் நான் கிளீனா தான் சாப்பிடுறேன், ஆனா என் ஃபேஸ்ல ஏன் க்ளோ இல்ல, ஏன் டல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. இதுக்கு காரணம் கட் ஸ்கின் கனெக்ஷன். உங்க வயிறு சுத்தமா இல்லனா லிவரால டாக்ஸின்ஸை வெளியே ஏத்த முடியாது. லிவர் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அது உங்க முகத்துல பருக்களோ இல்ல இன்ஃப்ளமேஷனோ காட்டும். கொலாஜன் பில்ட் ஆகணும்னா கூட உங்க கட் ஹெல்த் கரெக்டா இருக்கணும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகணும்னாலும் ஃபைபர் ரொம்ப முக்கியம், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இஷ்யூஸ் லைக் பிசிஓடி. ஸோ ஃபைபர் இஸ் பேசிக்லி யுவர் இன்டர்னல் ஸ்கின் கேர் ரொட்டீன். சரி, ரொட்டீன்ல ஃபைபர் எதுலெல்லாம் இருக்கு? எக்ஸ்பென்சிவான ஃபாரின் ஃபுட்ஸ் தேவையில்லை, நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கிற ஐட்டம்ஸ் போதும். கிரெயின்ஸ், பிரவுன் ரைஸ், ஓட்ஸ், ஈவன் நம்ம ஊர் ஹோல் வீட் ரோட்டி இஸ் கிரேட். வெஜ்ஜீஸ், வெண்டைக்காய், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஃப்ரூட்ஸ், இங்க ஒரு சீக்ரெட் சொல்றேன். நிறைய பேர் ஃபைபருக்காக அவகேடோ தேடுவாங்க, ஆனா நம்ம ஊர் கொய்யா பழத்துல இருக்கிற ஃபைபர் அளவு ரொம்ப அதிகம். டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிடுங்க. லெக்யூம்ஸ், ராஜ்மா, மூங் தால், கொண்டக்கடலை. ஓகே, இன்னில இருந்து நான் நிறைய ஃபைபர் சாப்பிடுறேன்னு ஆரம்பிச்சு தண்ணி, அதாவது வாட்டர் குடிக்காம விட்டுட்டீங்கன்னா யூ வில் கெட் சிவியர் கான்ஸ்டிபேஷன். ஃபைபர் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அது ஒர்க் ஆக தண்ணி தேவை. தண்ணி இல்லனா அது சிமெண்ட் மாதிரி கட்டியாகிடும். சோ ஃபைபர் ஏத்துற மாதிரி வாட்டர் இன்டேக்கையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபைன், பட் எவ்வளோ சாப்பிடணும்? மென்க்கு அப்ராக்ஸ் 30 to 38 கிராம்ஸ், விமென்க்கு 21 to 25 கிராம்ஸ் per day. ஒரே நேரத்துல மொத்தமும் சாப்பிடாதீங்க, மீல்ஸோட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், good skin isn't built in front of a mirror, it is built in your gut. நீங்க உங்க டயட்ல போதுமான அளவு ஃபைபர் எடுக்கிறீங்களா, இல்ல ப்ளோட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்களா, இல்ல உங்க டயட் சார்ட்டை பிராக்டிகலா ஃபிக்ஸ் பண்ண முடியல? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் டயட் சார்ட், பர்சனலைஸ்ட் ஒர்க் அவுட் பிளான்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட் கன்சல்டேஷன் எல்லாமே கிடைக்கும். So, until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.